Hi friends, இது உங்கள் Do Something New channel. நீங்க பார்த்தது IFITech கம்பெனியுடைய Wi-Fi CCTV இன்டோர் செக்யூரிட்டி கேமரா. இந்த கேமராவோட பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா இது ஒரு கேமராவா ரோபோட்டா அப்படின்னு உங்களை கேள்வி கேட்க வைக்கும். இந்த கேமராவை பற்றி அக்குவேரா ஆணிவேரா எல்லா டீட்டெயில்ஸும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க ஃபர்ஸ்ட்டு இந்த கேமராவோட சின்ன அன்பாக்சிங் பார்த்துடலாம். நம்ம சேனல் க்ரோத் ஆகிறதுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுங்க. மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் இந்த கேமராவோட ரேட் பார்த்துடலாம். அமேசானில் இதோட பிரைஸ் 1399 ரூபாய். IFITech IP Seriesல இன்னும் நிறைய கேமரா மாடல்ஸ் இருக்கு. ஸோ அதோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். பட் ஸ்பெசிஃபிக்காக இந்த கேமராவோட மாடல் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ அதனால நான் இதை பை பண்ணேன். கொடுக்குற காசுக்கு ஒர்த்தான ப்ராடக்ட் அப்படின்னு நான் சொல்லுவேன். பாக்ஸை ஓப்பன் பண்ணதும் யூசர் மேனுவல் இருக்கு. இதில் மொபைலில் எப்படி நாம கனெக்ட் பண்ணணும் இந்த டிவைஸை அப்படிங்கிற டீடைல்ஸ் இருக்கு. நெக்ஸ்ட் இந்த டிவைஸை நம்ம பவரில் கனெக்ட் பண்ணுறதுக்காக ஒரு 5 வோல்ட் அடாப்டரும் USB கேபிளும் கொடுத்துருக்காங்க. அடுத்து நீங்கள் இதை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காக ஸ்க்ரூஸ் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் நீங்கள் பார்த்துட்டு இருக்கதான் இந்த IFITech கம்பெனியுடைய ரோபோட் மாடல்லே உள்ள ஒரு CCTV கேமரா. இதோட பில்ட் குவாலிட்டி பார்த்தீங்கன்னா ரொம்ப பக்காவாக இருக்குது. இது மேலே பார்த்தீங்கன்னா இந்த 360 டிகிரி வந்து அது ரொட்டேட் ஆகுறது மாதிரி கொடுத்துருக்காங்க. மேலே இந்த இடத்துல ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. கீழே இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மெமரி கார்டு இன்செர்ட் பண்ணுறதுக்கான போர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அடுத்து பேக் சைடில் பவர் கனெக்ட் பண்ணுறதுக்கான ஆப்ஷனும் அதுக்கு பக்கத்தில் ரீசெட் பட்டனும் கொடுத்துருக்காங்க. அடுத்து பாட்டமில் ரப்பர் ஸ்டிப் கொடுத்துருக்காங்க ஷேக் ஆகாமல் இருக்கிறதுக்காக. இந்த கேமராவோட ரெசல்யூஷன் 720p. இந்த இடத்துல கேமரா இருக்குது. இதை சுற்றி பார்த்தீங்கன்னா சென்சார்ஸ் கொடுத்துருக்காங்க நைட் விஷனுக்காக. நெக்ஸ்ட் இந்த டிவைஸில் டெக்னிக்காக என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு இந்த டிவைஸை நம்ம வைஃபைல கனெக்ட் பண்ணிக்க முடியும். தென் இந்த டிவைஸ் 128 GB வரைக்கும் SD கார்டு சப்போர்ட் பண்ணும். நெக்ஸ்ட் பிளே ஸ்டோர்ல இருந்து V380 Pro அப்படிங்கிற ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி ரொம்ப ஈஸியாக நாம இந்த டிவைஸை கனெக்ட் பண்ணிக்க முடியும். இந்த டிவைஸில் 720p ரெசல்யூஷனில் வீடியோ அண்ட் இமேஜ் குவாலிட்டி பக்காவாக இருக்கு. நீங்க பார்க்கறது எல்லாமே இந்த கேமராவில் ஷூட் பண்ண கிளிப்ஸ் தான். எந்த டிவைஸை நீங்கள் யூஸ் பண்ணுற இடங்கள்ல ஒருவேளை வைஃபை ஒர்க் ஆகாமல் போயிடுச்சு அல்லது வைஃபை கனெக்ஷனே இல்லை அப்படிங்கிற இடங்கள்ல ஆட்டோமேட்டிக்காக மெமரி கார்டில் ஸ்டோர் ஆகிட்டு உங்களுடைய டேட்டாஸ் அதுக்கப்புறம் இந்த டிவைஸை நீங்கள் வைஃபைலையோ அல்லது மொபைல் ஹாட்ஸ்பாட்லையோ கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் அந்த டேட்டாஸை வந்து பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் இந்த டிவைஸில் உள்ள இன்னொரு ஸ்பெஷலான விஷயம் என்ன அப்படின்னா இதில் வந்து ஸ்பீக்கர் இருக்குது மேலே. உங்களுடைய குழந்தைகள் தூங்கிக்கிட்டு இருக்காங்க அல்லது தனியாக விட்டுட்டு போகிறீங்க பக்கத்தில் அப்படின்னா நீங்கள் இதில் வாட்ச் பண்ணிக்கிட்டே இருந்து அவங்க மூலியமாக பேசிக்கலாம். சப்போஸ் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் குழந்தைங்க அழுது அப்படின்னா நீங்கள் இது மூலியமாகவே பேசிக்கலாம். ஹலோ. இன்னும் ஒரு சில பேர் பப்பீஸ்லாம் வீட்டில் விட்டுட்டு வந்திருப்பாங்க, என்ன பண்ணுதோ அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டே இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி விஷயங்களுக்கு எல்லாத்துக்குமே இந்த கேமரா ரொம்ப சூட்டபுளாக இருக்கும். அதே மாதிரி இந்த டிவைஸில் மைக் ஆப்ஷனும் இருக்குது. ஸோ நம்ம ஃபோனில் பேசிக்கிறது மாதிரியே பேசிக்கலாம். அடுத்து இந்த கேமராவில் எனக்கு பிடிச்ச ஒரு விஷயம் மோஷன் சென்சார். டக்கு டக்கு டக்குன்னு ரோபோட் மாதிரியே கேமராவை திருப்புது அந்த நடமாட்டங்கள் எங்கெங்கே இருக்கோ அங்கே. ஸோ அந்த ஒரு விஷயம் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க வீடியோவில் சூப்பராக இருக்கு. அதே மாதிரி இன்னொரு சூப்பரான விஷயம் நைட் விஷன் சப்போர்ட். 720pல சூப்பராக இருக்குது இதோட கிளாரிட்டி. நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது இப்போ நைட் விஷன் தான். அதுக்கப்புறம் இந்த கேமராவில் உள்ள இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா அலாரம் செட்டிங். ஸோ நடமாட்டம் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அலாரம் மாதிரி கத்த ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஸோ ஆப்பில் இந்த செட்டிங்ஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணி அதில் பார்த்தீங்கன்னா அலாம் செட்டிங்ஸ் அப்படின்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் அலாம் பீரியட் அப்படின்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா எந்தெந்த டைமில் உங்களுக்கு அலாம் வேணும் அப்படின்ட்டு நீங்கள் செட் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து அலாம் ஏரியா, எந்த ஏரியா உங்களுக்கு கவர் ஆகணும் அப்படிங்கிறத நீங்கள் அந்த ரெட் கலர் மார்க் இருக்கும். தேவையில்லாத இடங்களை நீங்கள் டெலிட் பண்ணிக்கலாம். ஸோ அலாம் சவுண்ட் அப்படிங்கிறத ஆஃப் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா அந்த டிவைஸில் அலாம் அடிக்காது. ஆன் பண்ணி வச்சிங்கன்னா அந்த டிவைஸில் அலாம் கேட்கும். அடுத்து இந்த இடத்துல அலாம் மெசேஜ் அப்படின்ட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணியிருக்க இடங்கள்ல ஏதாவது நடமாட்டம் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு மெசேஜ் மாதிரி வந்துடும், ஸ்னாப் வந்துடும். நீங்கள் கிளவுட் ஸ்டோரேஜ் பை பண்ணியிருந்தீங்கன்னா வீடியோவாகவே பார்த்துக்கலாம். அதுக்கடுத்து இந்த ரெக்கார்டிங் செட்டிங்ஸ் அப்படின்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் கண்டினியூஸ் ரெக்கார்டிங் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா மெமரி கார்டில் ஆட்டோமேட்டிக்காக ரெக்கார்ட் ஆகிட்டே இருக்கும். இந்த டிவைஸ் நீங்கள் வெளியூர் போகும்போது உங்களுடைய வீடுகள்லையோ அல்லது உங்களுடைய ஆஃபீஸ் கம்பெனிஸில் நைட் நேரத்தில் நீங்கள் ஷட் டவுன் பண்ணதுக்கப்புறம் நைட் நேரத்தில் யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஏற்ற ப்ராடக்ட். ஓவராலாக இந்த ப்ராடக்ட்டை பற்றி எல்லா டீட்டெயில்ஸும் பார்த்தாச்சு இந்த வீடியோவில். 1399 ரூபாய்க்கு IFITechோட இந்த ப்ராடக்ட் கம்ப்ளீட்லி ஒரு ஒர்த்தான ப்ராடக்ட் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ உங்களுக்கு இந்த டிவைஸ் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், கிளிக் பண்ணி பை பண்ணிக்கோங்க. மேலும் இது மாதிரி பயனுள்ள வீடியோக்கள் தொடர்ந்து உங்களை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.